இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம் பிராமணர் குலம், நம்ம சொல்ற பிராமணர் குலம். யாரெல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிராமணர் குலத்தை சேர்ந்தவர்கள். இது நான் சொல்லல, கீதையில பகவான் சொல்றாரு. யாரெல்லாம் போதிக்கிறார்களோ கல்வி கற்கிறார்களோ எல்லாம் பிராமணத்தை சேர்ந்தவர்கள். யாரெல்லாம் இந்த போரை பகைவர்களிலிருந்து இந்த நாட்டை பகைவர்களிலிருந்து காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்கள். சத்திரிய குலம். மூன்றாவது வைசிய குலம். நாட்டுக்கு போதை கல்வி வேணும், காப்பாற்றுறதுக்கு ராணுவம் வேணும், அதுக்கு அடுத்து பொருள் சேர்க்கிறதுக்கு வைசிய குலம் வேணும். யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு பொருள் சேர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வைசிய குலத்தை சேர்ந்தவர்கள். வியாபாரம் பண்றவர்கள், இந்த நாட்டை பாதுகாக்க யாரெல்லாம் பொருள் சேர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வைசிய குலத்தை சேர்ந்தவர்கள். நாலாவது சொல்றாரு சூத்திர குலம். யாரெல்லாம் இந்த நாட்டிற்கு சேவகம் பண்ணுகிறார்களோ, அதுவும் எப்படி சேவகம் அதுவும் சொல்றாரு. சேவகம்ன்றது நம்ம தாழ்ந்துதான் நினைச்சுக்கிட்டோம். சேவகத்தையும் பகவான் சொல்றாரு. எப்படி சேவகம்னா, கல்வி கற்று அதில் உயர்ந்து நிற்பது ஒரு வகை சேவகம். கல்வி கற்று அதுல இருந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிக்கிறது ஒரு சேவகம். இரண்டாவது போர் செய்து அரசனுக்கு துணையா நிற்பது ஒரு சேவகம். மூணாவது பொருள் ஈட்டுவதற்கு துணை நிற்பதும் சேவகமே. சேவகம் சொல்றது நம்ம வேற விதமா நினைச்சுட்டு இருக்கோம், பகவான் அதை வேற விதமா சொல்றது. இந்த உலகத்தில் என்னால் மனிதர்களுக்கு நான் பிரிக்கப்பட்டுள்ள குலம் 4. அந்த குலத்துக்கு அடிப்படையான குணம் 3. பகவான் 3 குணம் இருக்கு, எல்லாத்துக்கும் உண்டு. ஒன்று ரஜகுணம், அடுத்தது தமஸ் குணம், உயர்ந்தது சத்வகுணம். ரஜகுணம், தமஸ் குணம், சத்வகுணம். குலம் 4, அதற்கு அடிப்படையான குணம் 3. அந்த இந்த 3 குணங்களை பற்றி பின்னாடி சொல்றேன். இந்த குணம் 3, இந்த குணங்கள் அமைய காரணமான மனம் 2. இந்த குணங்கள் அமைய காரணமான மனம் 2. அதான் நான் முதல்ல சொன்னேன், அந்தர்முகி பகிர்முகி. உள்நோக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் அல்லது வெளிநோக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அனைவருக்கும் இருக்கின்ற ஆன்மா ஒன்று, அடைய வேண்டிய பிரம்மம் ஒன்று. குலம் 4, குணம் 3, மனம் 2, ஆன்மா 1, அடைய வேண்டிய பிரம்மம் 1. இதுதான் தத்துவமே தவிர நம்ம தான் உயர்வுதான் வச்சுட்டு இருக்கோம். உயர்வதாலும் சொல்றது குலத்திலையும் இல்லை, குணத்திலையும் இல்லை, மனசிலையும் கிடையாது, ஆன்மாலையும் கிடையாது. பகவான் சொல்றாரு, உன்னுடைய தர்மம், உன்னுடைய சுதர்மம் எதையோ அதன்படி செய்ய, இந்த காரணம் அமைஞ்சதை மட்டும் நீ செய்ய, ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டு சொல்றாரு. இந்த உலகத்தில் தோன்றுகின்ற உயிர்கள் அனைத்தும் அன்னத்தில் பிறக்கின்றன. இந்த உலகத்தில் நான் உருவாக்கிய உயிர்கள் அனைத்தும் அன்னத்தில் பிறக்கின்றன. அன்னத்தில் பிறகுதான் சாப்பாடு, சாதத்திலிருந்து. அந்த அன்னம் தோன்றுவது மலையிலிருந்து, மழை தண்ணீர், மலையிலிருந்து. அன்னம் தோன்றுவது மலையிலிருந்து. அந்த மலை உருவாவது வேள்வியிலிருந்து. மலை உருவாவது வேள்வியிலிருந்து. அன்னத்தில் உயிர்கள் தோன்றுகிறது, அன்னத்தில் உயிர்கள் தோன்றுகிறது, அன்னம் தோன்றுவது மலை, மலை தோன்றுவது வேள்வி. இது ஏன் கர்மயோகத்துல பகவான் வேள்வியை சொல்றாரு? யோசிக்கணும் இல்லையா? கர்மயோகத்துல ஏன் பகவான் வேள்வி வேற ஏதாவது ஒரு அத்தியாயத்துல சொல்லியிருக்கலாமே, ஏன் கர்மயோகம் அத்தியாயத்துல வேள்வியை சொல்றாருன்னா, வேள்வி என்று இங்க பகவான் சொல்றது, வேள்வி என்பது பிராமணர்கள் ஆகுதி, நெருப்பு வளர்த்து ஆகுதி பண்ணுவது மட்டுமல்ல வேள்வி, அதுவும் வேள்வி. அது மட்டுமல்ல வேள்வி. நம்ம எல்லாருக்கும் சொல்றதுதான், நல்லான் ஒருவான் உள்ளான் பொருட்டு ஊரெல்லாம் பெய்யும் மழை. ஊர்ல ஒருத்தர் நல்ல செயல் செஞ்சா அவனுக்காக மழை பெய்யும் சொல்றது. அந்த நல்ல செயல் எது? எவனெல்லாம் சுதர்மத்தை கடைபிடித்து சுதர்மத்தின்படி அகங்காரம் அகற்றி பற்றை நீக்கி பயனை சுரந்து ஒரு செயல் செய்கின்றானோ அந்த செயல் எல்லாம் நல்ல செயல். அந்த செயல் செய்கிறவனுக்காகவே மழை பெய்யும். அதான் வேள்வி. அந்த செயல் செய்கிறவனுக்காகவே மழை பெய்யும். அந்த மலையிலிருந்து அன்னம் கிடைக்கிறது. மனசில் தோணும், அப்போ மலையிலிருந்து அன்னம் கிடைக்கிறது. நாங்கள் எல்லா விதமான அன்னங்களையும் நாம தானே படைக்கின்றோம். விஞ்ஞானிகள் சொல்லிக்கிறான், இன்று எல்லா விதமான அன்னங்களை நாங்கள் தானே படைக்கிறோம், நம்ம தான் பிரம்மமா? எந்த விதமான உணவுகளை வேண்டுமானாலும் நாம் படைக்கலாம்.
அரிசி படைக்கலாம், கோதுமை படைக்கலாம், அரிசியிலிருந்து ஸ்டார்ச் உருவாக்கலாம், கார்போஹைட்ரேட்டை உருவாக்கலாம், என்ன சயின்ஸ் இருக்கோ அது எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், ஒரு அன்னத்திலிருந்து ஒரு துளி ரத்தத்தையோ ஒரு பிடி சதையையோ ஒரு எலும்பை கூட உருவாக்க முடியாது. ஒரு அன்னத்திலிருந்து டைரக்டா ரத்தத்தையோ டைரக்டா சதையையோ டைரக்டா ஒரு எலும்பையோ உருவாக்க முடியாது. அது பகவான் படைத்த நம்ம உடம்பால் மட்டுமே அதை மாற்றிக்கொள்ள முடியும். அது எதுவானாலும் பகவான் படைச்ச உடம்பால் மட்டும்தான் அது ரத்தமா மாற்றணுமா, சதையா மாற்றணுமா, இல்ல அது எலும்பாக மாற்றணுமான்றது நம்ம உடம்பால மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. அதுதான் பகவான் சொன்னாரு, அன்னத்திலிருந்து உயிர்கள் தோன்றுகிறது, அந்த உயிர்கள் தோற்றுவிப்பது என்னுடைய அம்சம்னு விஞ்ஞானிகள் வந்து 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த உலகத்துல இயற்கையில என்ன இருக்கின்றதோ அதையெல்லாம் 18ஆம் நூற்றாண்டு முடிவதற்குள் அனைத்தையுமே நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எவ்வளவு ஆணவம் பாருங்க, பகவான் படைச்சது நம்மள, உலகத்துல பகவான் படைச்ச எல்லாத்தையும் நாம் கண்டுபிடிச்சிடுவோம். இன்னைக்கு அதே விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த 21ஆம் நூற்றாண்டு இன்னும் 20 நூற்றாண்டு ஆனாலும் பரபிரம்மம் ஒன்றை உணர முடியாது. பரபிரம்மத்தை பகவான் படைச்ச எல்லாத்தையும் அறிஞ்சிக்க முடியாது. ஏதோ அதுல ஒரு வாசி ஒரு கொஞ்சம் வேணா நான் தெரிஞ்சுக்கலாமே தவிர அதுக்கு மேலான ஒன்றை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொன்னல, விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இயற்கையில எது வேணாலும் பகவான் படைச்சது எதை வேணாலும் நம்ம உருவாக்க முடியும். பட் அந்த அம்சமான பிரம்மத்தை நம்மளால உருவாக்க முடியாது. அதனாலதான் பகவான் சொல்றாரு, இங்க இப்படி எல்லாமே என் வசமா இருக்கும்போது உயர்வு தாழ்வு உனக்கு எங்க இருந்து வந்தது? ஜாதிகளில் மதங்களில் உயர்வு தாழ்வு உனக்கு எங்க இருந்து வந்தது? எங்கேயுமே உயர்வு தாழ்வு இல்லை, எல்லாமே என் சொரூபம், என் அம்சம், என் வம்சம் சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அர்ஜுனன் முடிச்சிட்டான். அர்ஜுனன் அடுத்த கேள்வி கேட்கிறான், ஓ கிருஷ்ணா, இந்த பிரம்மத்துல படைச்சது எல்லாமே உன் அம்சம், உன் சொரூபம், உன் வசம் சொல்றையே, அப்படின்னா துரியோதனன் பாஞ்சாலி சேலையை பிடிச்சிருக்கானே அதுவும் உன் அம்சமா? நீதான சமாதான தூது போன, கடைசியா யாரோ சமாதானம் தூது போறாங்க, யாருக்கும் ஒத்து வரல, கடைசியா பகவான் நானே போயிட்டு வரேன். பகவான் போன காரணம் வேற, சண்டை எப்படியாவது ஏற்படுத்தி விட்டு தான் போறாரு, அதுக்கு வேற வேண்டாம். சமாதான தூது நீதான் போன, 5 நாடுக்கு ஏற்றவும் கிடைக்கல, 5 ஊருக்கு ஏற்றவும் கிடைக்கல, 5 கிராமம் கேட்டு கிடைக்கல, 5 வீடாவது கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னேன், அதுவும் கிடைக்கல. அது போர் 2 சண்டையாவது வாங்கிட்டு வான்னு சொன்னோம், நீ போய் சண்டை தானே வாங்கிட்டு வந்த, அதுக்கும் நீதான் காரணமா? இந்த சண்டையே நீ நிற்பாட்டி இருக்கலாமே, அவனுடைய உள்ளத்துல போய் ஒரு நல்ல செயலோ கெட்டது எதுன்னு பிரிச்சு காட்டி அவனை திருத்திருக்கலாமே, ஏன் பகவானே இப்படி நீ பண்ணுனன்னு கேட்டான். பகவான் பகவத்கீதை சொல்ல வந்த பகவானுக்கு கஷ்டமாயி போச்சு. சொல்ல வந்தது கீதை, அவன் கேட்கறது பிரம்மத்துடைய ரகசியத்தை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் கேட்டுட்டான், சொல்லாம இருக்க முடியாதா? பகவான் சொல்றாரு, எல்லாம் சர்வமும் என் அம்சம், என் மயம், அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு உண்டான குணம் முதல் சொன்னது இல்லையா, ரஜோ குணமும் தமஸ் குணமும் என் படைப்பு தான், என்னுடைய படைப்பு தான். இந்த அர்ஜுனா உன்னை புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளையும் 2 தன்மையற்று படைக்க முடியாது. ஒரு இரவு நான் படைக்கணும்னா பகல் ஒரு படைச்சாதான் உனக்கு இரவு எது பகல் எதுன்னு தெரியும். ஒரு கோடை இருக்கு, ஒரு குளிர் இருக்கு, கோடையை வச்சாதான் குளிர் எதுன்னு தெரியும். சர்வமும் குளிராயிட்டா உனக்கு கோடை எதுன்னு தெரியாது. அன்பு நீ என்னன்னு உணரணும்னா வெறுப்பு என்னன்னு தெரிஞ்சாகணும். கோபம் என்னன்னு தெரிஞ்சாகணும்னா பாசம்ன்றது என்னன்னு தெரிஞ்சாகணும். சோ இந்த உலகத்தில் உண்டான பொருட்கள் அனைத்தும் இரட்டைமயமானவை. 2 அற்று ஒன்று உருவாக்க முடியாது. எப்பொழுது 2 அற்று ஒன்று உருவாக்க முடியாது. பகவான் சொல்றான், 2 அற்று ஒன்று உருவாக்க முடியாது. எங்கே 2 என்று சொல்கிறாயோ அங்கே ஒன்று, எங்கே 1 என்று சொல்கிறாயோ அங்கே 2 சேர்ந்து இருக்கிறது என்பதை மறந்து விடாது. எங்க நீ 1 சொல்றியோ அங்க 2 சேர்ந்து இருக்கு, அதை மறந்துடாத. அடுத்து சொல்றாரு, நான் மலையை மட்டும்தான் படைக்கணும் என நினைச்சு நான் மலையை படைச்சு உச்சிக்கு போனா அகலமாக அதுதான் வந்துருது. மலையை மட்டும்தான் நீ கேட்கிற மாதிரி மலையை மட்டும்தான் நான் படைக்கணும்னு உச்சிக்கு போய் உட்கார்ந்தா மலையை படைச்சா அகலமாக அதுதான் வந்துருது. நான் எங்க 2 இல்லாம படைக்கிறது? 2 அற்று ஒன்று படைக்க முடியாது. 1 என்று சொல்வதில் 2 இணைந்து இருக்கிறது. 2மே இருக்கு. அதைத்தான் விஞ்ஞானிகள் 18ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சத சொன்னாங்க.
ஒரு பொருள் இருக்கணும்னா, சேர்ந்து இருக்கணும்னா, நிலையா இருக்கணும்னா பாசிட்டிவ் போலும் இருக்கணும், நெகட்டிவ் போலும் இருக்கணும். நீங்க சின்ன வயசுல காந்தத்தை வச்சு விளையாடிப்போம். ரெண்டு பக்கம் ஒண்ணு வச்சு சேராது. ரெண்டு அடுத்த பக்கங்கள் வைக்கும் போது மட்டும்தான் சேரும். சோ எந்த இரண்டு பக்கங்கள் வேறுபட்டு இருக்கிறதோ அது மட்டும் தான் இணைக்க முடியும். எந்த ரெண்டு பொருள் ஒரே மாதிரி இருக்கோ அந்த இடத்துல இணைப்பு வராது. அதான் பகவான் சொன்னாரு, மனிதனுக்கு அமைந்த ரஜோகுணமும் தமஸ்குணமும் என் சுபாவமே இந்த இரண்டு மட்டும் ஒன்று என்னால் உருவாக்க முடியாது. ஒன்னு படைக்கணும்னு நினைச்சா இன்னொரு தானா வந்தது, நான் என்ன பண்றது? ஒன்னு படைக்கணும்னு நினைச்சா இன்னொரு தானா வந்தது, நான் என்ன பண்றது? 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 20ஆம் நூற்றாண்டு வரும்போது அணுவை விஞ்ஞானிகள் பிறந்த போது, அணுவை விளக்கும் பொழுதுதான் ஒரு பொருள்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் இல்ல, இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்தக்கூடிய நியூட்ரான் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் பகவான் அன்னைக்கு சொன்னாரு, தமஸ்குணமும் உண்டு ரஜோகுணமும் உண்டு, ஆனால் இந்த ரெண்டையும் சமப்படுத்தக்கூடிய என் அம்சமான என் சொருவமான சத்துவகுணமும் உண்டு. மனிதனுக்கு சத்துவகுணமும் உண்டு. உனக்கு கோபத்தின் சக்தி வேறு, காமத்தின் சக்தி வேறு, வெறுப்பின் சக்தி வேறு கிடையாது. கோபத்தின் சக்தி ஒன்று, காமத்தின் சக்தி அதுவே, வெறுப்பின் சக்தியும் அதுவே. பட் அந்த சக்தியை எந்த சக்தி ஒன்றா இருக்கோ அந்த சக்தியை எந்த பக்கம் திருப்புகின்றோமோ அதற்கு உண்டான பலனை நம்ம அனுபவிச்சு தீரணும். சக்தி ஒண்ணு, அந்த கோபத்தின் பக்கம் விட்டா நமஸ்குணத்துல விட்டா அதனுடைய பலம் நம்ம அனுபவிச்சு தீரணும். அதை ரஜோகுணத்துல விட்டா அதனுடைய குணத்தை நம்ம அனுபவிச்சு தீரணும். அதான் சொன்னாரு, இந்த ரெண்டுக்கும் இணைப்புவாக விளங்குகின்ற சத்துவ குணம் என் அம்சம். ஒரு நாணயம் இருக்கு, ஒரு காயின் இருக்கு, பூவும் இருக்கும், தலையிலும் இருக்கும். ஆனா இது ரெண்டுக்கும் இடையில மறைஞ்சு ஒன்று ஒட்டிட்டு இருக்கும், ஒரு பாலம் மாதிரி. அதுதான் என் சுரூபம். இந்த ரெண்டும் என்னால் படைக்கப்பட்டது. ஆனால் இதை ரெண்டையும் இணைக்கின்ற பாலம் என் சுரூபம். பகவான் சொல்றான், இதை ரெண்டையும் இணைக்கின்ற பாலம் என் சுரூபம். அதை உணர்த்துவோம். புத்தியில் அது விவேகமா இருக்கிறது, குணத்துல சாந்தமா இருக்குது. இதெல்லாம் பகவான் சொல்றாரு. இதெல்லாம் இருக்கு, நீ எதை உபயோகப்படுத்துறியோ அது உனக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம கோபம் வந்தா சொல்லுவோம், ஒரு லெவல் வரைக்கும் என்ன கட்டுப்படுத்த முடியுதுங்க, அதை கட்டுப்படுத்துகின்ற வரைக்கும் பரமாத்மா நம்ம கிட்ட சத்துவத்தால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அந்த எல்லையை தாண்டிட்டா அது கோபமானாலும் கட்டுப்படுத்த முடியாது, அன்பானாலும் கட்டுப்படுத்த முடியாது. நம்மளுக்கு பிடிச்சவங்களை தப்பு பண்ணிட்டாலும், என்ன தப்பு பண்ணிட்டோம் பரவாயில்ல சேர்த்துப்போம். நம்ம பையன் என்ன தப்பு பண்ணட்டும் நம்ம சேர்த்துப்போம், அது அன்பின் சக்தி. நம்மளுக்கு பிடிக்காதவங்க சின்ன தப்பு பண்ணுவோம், என்ன பண்ணாலும் நம்மளால ஏற்றுக்கவே முடியாது, அது கோபத்தின் சக்தி. சக்திகள் ரெண்டுமே ஒரே சக்தி, பட் எந்த பக்கம் போகுதோ அதனுடைய பலன் நமக்கு கிடைச்சே தீரும். பகவான் சொல்றாரு, சோ உன்னுடைய சுதர்மத்தை கடைபிடி, உன்னுடைய சுதர்மத்தை கடைபிடி. பற்றற்ற நிலையில் அகங்காரம் அகற்றி உன்னுடைய பயனை துறந்து அனைத்தையும் எனக்கு சமர்ப்பணம் செய்ததாக நினைத்து பாவனத்தோடு சமர்ப்பண பாவத்தோடு சமர்ப்பணம் செய்து நீ செயல் செய்து உனக்கு வீடு பேறு அடைவாய், உனக்கு உயர்நிலை கிடைக்கும். வீடு பேறு அடைவாய், உனக்கு உயர்நிலை கிடைக்கும் சொல்றது. வீடு பேறு அடைவாய், உயர்நிலை கிடைக்கும். அர்ஜுனா, நீ நான் சொல்கின்ற இந்த வாசகத்தில் சிரத்தை கொள் சொல்றாரு. நீ பற்றை துறந்து பலனை மறந்து ஆணவத்தை அகற்றி சுதர்மம் புரி உனக்கு வீடு பேறு கிடைக்கும். இந்த வாக்கு நான் சொல்றேன், நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் சொல்ற வாக்கு சத்தியம், இந்த வாக்கு சத்தியம். இதை இந்த வாக்கின் மேல் நீ சிரத்தை கொள். அது ஏன் பகவான் சிரத்தை கொள்னு சொன்னாரு? நம்பிக்கை வைன்னு சொல்லி இருக்கலாமே, ஏன் சிரத்தை வை அப்படின்னு சொன்னாரு? ரொம்ப அழகான வார்த்தை. சிரத்தைன்னு சொல்றது ரொம்ப அழகான வார்த்தை. இந்த நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பிக்கை எப்பவுமே நம்பிக்கையற்ற தன்மையின் அடிப்படையில் தான் இந்த நம்பிக்கையை எழ முடியும். எந்த இடத்துல நம்பிக்கை இல்லையோ, கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல நமக்கு நம்பிக்கை இல்லையோ அங்கதான் நம்பிக்கையற்ற தன்மை இருக்கிறதோ அங்கேதான் நம்பிக்கை வரும். எந்த இடத்துல ரெண்டு வாய்ப்புகள் இருக்கோ அங்கதான் நமக்கு நம்பிக்கை வரும். இன்று மழை வரும் வராமலும் போகலாம். மழை வரும் என நம்புகிறேன் சொல்லுவோம், அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, வராமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சொல்லுவாங்க, நான் பாஸ் ஆயிடுவேன் நம்புறேன், நம்பிக்கை. கடவுளை என்ன காப்பாற்றுவேன் நம்புறேன், நம்ம என்ன நம்பிக்கை வைப்போம். இது நம்பிக்கை.
காலையில் சூரியன் கிழக்கே உதிக்கும். இதை நம்ம நம்புவோமா? இல்ல இது உதிக்கும் நம்ம சொல்லுவோமா? அதுதாங்க சிரத்தை. காலையில சூரியன் கிழக்கே உதிக்கும் சொல்றது சிரத்தை. அங்க ஒரு நம்பிக்கை கிடையாது. காலையில் கிழக்கே சூரியன் உதிக்கும் என்று நான் நம்புகிறேன் சொல்ல மாட்டோம். இது மழை வரும் வராமல் போகலாம் அப்படிதான் சொல்லுவோம். சோ எந்த இடத்துல நம்பிக்கையோ இரண்டு வாய்ப்புகள் அற்ற நிலை இருக்கிறதோ அங்க ஏற்படுகிறது சிரத்தை. நான் சொல்ற வார்த்தை மேல நம்பிக்கை வைக்காத அர்ஜுனா, சிரத்தை கொள். இது உண்மை, இது சத்தியம். இந்த வாழ்க்கையின் மேல் சிரத்தை கொள், நம்பிக்கை வச்சுக்காத. நம்பிக்கை வச்சா உனக்கே தடுமாற்றம் வந்து போகும். நமக்கு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் தடுமாற்றம் வரும். நம்ம செய்யறது சரியா தப்பா, போய் சேர்ந்துருவோமா சேர மாட்டோமா, நமக்கு போய்கிட்டு இருப்பாங்க சரியான தப்பானதான்ற எப்போ வருதுன்னா இந்த நம்பிக்கையற்ற தன்மையில தான் வருது. நம் பகவான் என்னை காப்பாற்றுவான் என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். பகவான் என்னை காப்பாற்றுவான் என்று சிரத்தை கொள்ளுங்கள். அழகான ஒரு கதை. ஒரு கல்யாணமான புது இளம் தம்பதிகள் ஹனிமூனுக்காக தொலைதூர பயணம் போறாங்க. ஒரு நாட்டில இருந்து அடுத்த நாட்டுக்கு போறாங்க. போறதுக்கு கப்பல் பயணமா போறாங்க. கப்பல் மார்க்கமா கடல் வழியா போறாங்க. 5 நாள் 10 நாள் ஆகுது கடல் வழியா போறாங்க. போகும்பொழுது போகின்ற பாதைகள் அனைத்தும் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா கடல் வழியா ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே போறாங்க. ஒரு நாள் கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். ஒரு 6வது நாள் 7வது நாள் போகும் பொழுது ஒரு நாள் இந்த கப்பல் என்ன ஆகுதுன்னா நிலை தடுமாறுது. புயலின் சீற்றத்தாலையும் கடல் அலையின் மாற்றத்தாலையும் சீதோசன நிலை மாற்றத்தாலையும் இந்த கப்பல் நிலை தடுமாறுது. எல்லாரும் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றாங்க. நம்ம பிரார்த்தனை பண்ணுவோமே, கஷ்டம் வரும்போது மட்டும்தானே முருகனையும் மாலையும் நினைப்போம். பகவானே என்னை காப்பாற்றி, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் கொடுத்த? ஸோ அந்த கஷ்டம் வரும்போது அங்க இருக்கு. அது வரைக்கும் ஆனந்தமா சந்தோஷமா இருந்தவங்க பகவானை நினைக்கவே இல்லை. கஷ்டம் வந்த உடனே எல்லாரும் அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி கடவுளை வேண்டாங்க. பகவானே இது எனக்கு நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இந்த காரியம் பண்றேன், எனக்கு இதெல்லாம் பண்ணேன்னா நான் உனக்கு இந்த நேர்த்திக்கடன் பண்றேன். எல்லாரும் அந்தந்த மதத்துக்காரங்க அவங்கவுங்க கடவுளை அவங்களுக்கு எப்படி எல்லாம் வழிபடணுமோ அந்த மாதிரி எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கல்யாணமான அந்த பெண் உட்பட அந்த ஒரு ஆண் இருக்கானே, அவன் மட்டும் எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு அசால்ட்டா உட்காந்துருக்கான். ஒன்னும் கண்டிப்பா அவன் பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கான். இந்த கல்யாணமான மனைவிக்கு போகும்போது உன்னை எவ்வளவு பெரிய பக்தர்னு நான் உன்னை நினைச்சேன். உன்னை ஒரு கடவுளுடைய பக்தர், உனக்கு பக்தி மார்க்கம் இருக்கும் தெரிஞ்சுதானே நான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்கணும், உனக்கு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். இப்படி இத்தனை பேர் உட்கார்ந்து கடவுள நினைச்சு பிரேயர் பண்ணும்பொழுது, பிரார்த்தனை பண்ணும் பொழுது, அவரவர்கள் கடவுளை நினைச்சு வழிபடும் பொழுது நீ வழிபடாமல் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நீ வழிபடலைன்னா கூட பரவாயில்லை, அவங்களுடைய பிரார்த்தனை அவமதிக்கிற மாதிரி நீ அசால்ட்டா உட்கார்ந்துருந்தா, அசட்டையா உட்கார்ந்துருந்தா அவங்களுடைய மனம் நோகாதா அப்படின்னு அவன் கேட்கிறான். டக்குன்னு பக்கத்துல ஒரு கப்பல்கிட்ட பெரிய கத்தி வச்சிருப்பான். டக்குன்னு கத்தி எடுத்து அவன் கழுத்துக்கிட்ட கொண்டு போன உடனே இவன் எதுக்காக பேசிக்கிட்டு இருந்தோம், எதுக்காக இது நடந்ததுன்றத பார்த்து சிரிச்சிட்டான். அவன் கேட்கிறான், உனக்கு என்ன கொஞ்சம் கூட பயமே இல்லையா? கத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, அதை நான் பிடிச்சிருக்கேன், அது உன் கழுத்துக்கு அடியில வேற இருக்கு, லேசா பட்டா வெட்டிடுமே, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்னு கேட்டான். நான் அவன் சொல்றா, எனக்கு ஏன் பயம் இருக்கணும்? கத்தியை பிடிச்சிருக்கிறது நீயாச்சே, அது எவ்வளவு ஷார்ப்பா வேணா இருக்கட்டும், அது என் கழுத்துக்கிட்ட இருக்கட்டும் இல்ல வயிற்றுக்கிட்ட இருக்கட்டும், அந்த கத்தியை பிடிச்சிருக்கிறது நீயாச்சே, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்டான். நான் திரும்ப சொன்னா, இதை ஆட்டிருக்கின்றவன் என் இறைவனானால் இதை அமைதிப்படுத்துவதும் அவனா இருக்கும் போது நான் ஏன் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணணும்? பிரார்த்தனை சொல்றது நம்பிக்கையற்ற தன்மை. சிரத்தை சொல்றது என் பகவான் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அவனை நான் நம்புகிறேன், அவன் என்னை காப்பாற்றுவான், அவன் மேல் நான் சிரத்தை வச்சிருக்கேன். இப்போ உட்கார்ந்து நான் பிரேயர் பண்ணா அவன் தப்பா நினைச்சுக்க மாட்டானா? அதனால நான் பிரேயர் பண்ண மாட்டேன்னு சொன்னான். அதுதான் நம்பிக்கைன்னு சொல்றது. ஸோ செய்கின்ற செயல் எது வேண்டுமானாலும் செய், பற்று இல்லாமல் செய். அந்த செயலில் பலனையும் எதிர்பார்க்காமல் செய். சொல்லி முடிச்ச உடனே கேட்கிறான், சுதர்மத்தை கடைபிடித்து செய் அப்படின்னு சொன்னேன். அர்ஜுனன் கேட்கிறான், ஓ கிருஷ்ணா, நான் செய்கின்ற செயல் எது வேண்டுமானாலும் செய்கிறேன், பற்று இல்லாமல் செய்கின்றேன், பலனையும் எதிர்பார்க்கவில்லை, சுதர்மத்தையும் கடைபிடிக்கின்றேன். இப்படி இருந்த போதிலும் மனிதர்களை பாவம் என்ற படுகொலியில் தள்ள காரணமாய் இருப்பது எது? மனுஷர்களை நம்மள பாவம் பண்ண காரணமா இருக்கிறது எது அர்ஜுனா? அர்ஜுனன் கேட்கிறான், எது கிருஷ்ணா மனுஷன் பாவம் பண்றதுக்கு காரணமா இருக்கிறது? பகவான் சொல்றான், மனிதனை பாவம் என்ற படுகொலியில் தள்ள காரணமாய் இருப்பது அவனது ஆசையும் கோபமும்.
ஒருவனுடைய ஆசையும் கோபமுமே சர்வ நாசத்துக்கும் பாவத்துக்கும் காரணமா இருக்கும். நம்மளே சொல்லுவோம், ஏன் இவ்வளவு ஆசைப்படுற? பகவான் புத்தரும் அதான் சொன்னார், ஆசையை விடு சர்வமும் கிடைக்கும்னு. ஆசை தான் பாவத்துக்கு காரணமாய் இருக்கிறது. முடிச்சுட்டு பகவானே சொல்றாரு, ஒரு மனிதனின் பாவத்திற்கு காரணமாய் இருப்பது ஆசையும் கோபமும். அந்த ஆசைக்கு காரணமாய் இருப்பது கட்டுப்படாத புலனும் கடிவாளம் இல்லாத மனமும் நெறிகட்ட உணவும். எவ்வளவு தெளிவா சொல்றாரு. கட்டுப்படாத புலனும் கடிவாளம் இல்லாத மனமும் நெறிகட்ட உணவும், இந்த மூணுமே ஆசைக்கு காரணமாய் இருக்கிறது. சாப்பாடு அந்த சாப்பாடு சாப்பிட்டா மனசு என்ன ஆகும் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். கட்டுப்படாத புலனும் கடிவாளம் இல்லாத மனமும் நெறிகட்ட உணவும் ஆசைக்கு காரணமாய் இருக்கிறது. கோபத்தின் பாகமாய் இருப்பது பிடிவாத குணமே. கோபத்தின் பாகமாய் இருப்பது பிடிவாத குணமே. பகவான் சொல்றாரு, ஆசைக்கு காரணம் அந்த மூணு, உன்னுடைய கோபத்துக்கு பாகமா இருக்கிறது உன்னோட பிடிவாத குணம். இதுதான் மனுஷனை படுகொலியில தள்ள காரணமா இருக்குது. அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி கீதைய அர்ஜுனனுக்கு சொல்லல, நமக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய போறதுக்கு சண்டை போறதுக்கு எது வேணுமோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எது தேவையோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆசையும் கோபமுமே மனிதனை பாவம் செய்ய தோன்றுகிறது. ஆதலால் அர்ஜுனா, உன் இந்திரியங்களை கட்டுப்படுத்து. எவன் ஒருவன் தன் இந்திரியங்களை கட்டுப்படுத்துகின்றானோ அவன் என் வசம் வருவான், என்னை வந்து சேருவான். எவன் ஒருவன் இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறானோ அவன் என்னை வந்து சேருவான். நமக்கு பகவான் ஏன் இந்திரியங்களை கட்டுப்படுத்துன்னு சொன்னாரு? கட்டுப்படுத்துன்னு சொல்றதால நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். கட்டுப்படுத்துதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கட்டுப்படுத்துதல் சொல்றது அழிப்பதல்ல. கட்டுப்படுத்துதல் சொல்றது பலவீனப்படுத்துவதல்ல. ஒரு இந்திரியத்தை பலவீனப்படுத்தினால் உடம்புல இச்சைகள், ஆசைகள், காமங்கள், கோபங்கள் தோன்றுவதற்கு காரணம் மனசு. அப்படின்னா அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மனசால மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். மனசை வச்சுதான் அதை கட்டுப்படுத்த முடியும். இது காரணம் மட்டும்தான். இதை இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதால் அதை கட்டுப்படுத்த முடியாது. சாப்பாடு நல்லா சாப்பாடு வச்சா உணவு பலவீனப்படும். பலவீனப்படுவது ஆசைகள், இச்சைகள், கோபங்கள் ஏற்படாது. அதனால நம்ம ஆசை, இச்சைகள், உணர்வுகளை அடக்கிட்டோம். நல்ல விரத காலம் எனக்கு தெரியும், கோபம் குறையும், எல்லா எண்ணங்களும் குறைஞ்சிருக்கும். பட் என்னைக்கு சாப்பிட ஆகிறோமோ மறுபடியும் அதே கோபம் போடும்போது நம்மளால நல்லா இருக்க முடிஞ்சது. நம்மளால நல்லா இருக்க முடிஞ்சது. விரதம் இல்லாத நம்மளால நல்லா இருக்க முடியாது. அது காரணம் உங்களுடைய விரதங்கள் மட்டும் அல்ல, உங்களை நீங்கள் பலவீனப்படுத்துவது மட்டும். பலவீனப்படுத்துவது என்ன? விரதங்கள் வச்சதே அதுக்காக. பலவீனப்படுவது எவ்வளவு சந்தோஷம், கட்டுப்பாடு இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும். அமைந்ததுகள் தான் விரதங்களே. பலவீனப்படுத்துவது என்பது கட்டுப்படுத்தல, பலவீனப்படுத்துவது கட்டுப்படல. என்னைக்கு அதுக்கு தேவையான ஆகாரங்களோ மறுபடியும் அது வேலையை காட்ட தொடங்கிடும். மறுபடியும் அந்த கோபம் வந்துடும், ஆசையும், காமம் வந்துடும், பொறாமை வந்து, எண்ணங்கள் வந்து கட்டுப்படுத்தல. அப்ப கட்டுப்படுத்த முடியுமா? அதனையும் ஆபத்து, அழிப்பது அதனையும் ஆபத்து. அதனையும் ஆபத்து. ஏன்னா கண்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற காட்சிகள் என்பதற்கு காரணமாக இருக்கிறது. கண்களை அச்சிவிட்டால் நம் மனதில் தோன்றுகிற இச்சைகள் குறையும் என்றால் அது தவறு. கண்களை கொண்டால் நம் மனதில் தோன்றும் கற்பனை காட்டி நம்மளால் அடைய முடியாது. திருதராஷ்டிரனுக்கு கிடையாது. ஆனா அவன் மனசுல இருந்த ஆசைக்கு எத்தனையோ கண்கள். திருதராஷ்டிரன் படுக்கும்போது கூட அவனுடைய தலையில இருக்கிற கிரீடத்தை கலட்டி வைக்க மாட்டான். ஏன்னா அவனால பார்க்க முடியாது. அவன் அனுபவிக்கின்ற அந்த கிரீடம் தன் தூங்கும் போது கூட தன் தலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது நினைப்பான். தன்னுடைய கிரீடத்தை கூட கீழே வச்சு இறக்கி வைக்க மாட்டான். ஸோ நம்மளுடைய இந்திரியங்களை அழிப்பது என்பது அதனையும் ஆபத்து. ஒரு இந்திரியத்தை அழிச்சா ஏன் அதனையும் ஆபத்துன்னு பகவான் சொல்றாருன்னா, ஒரு இந்திரியத்தை அழிச்சா அதனுடைய சக்தி, பகவான் படைச்ச சக்தி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஒரு இந்திரியத்தை அழிச்சால் அதனுடைய சக்தி இன்னொரு இந்திரியத்துக்கு போய்விடும். பிறவிலே கண் தெரியாத பொழுது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா காது கேட்கிற தன்மை ஜாஸ்தியா இருக்கும். கண் தெரியாது, ஆனா நடக்கிற நடைய வச்சு வயசானவங்களே சில பார்வை கம்மியானவங்களுக்கு காது கேட்கிற தன்மை ஜாஸ்தியாகும். அதுக்கு காரணம் கண்களுக்கு செல்ல வேண்டிய இந்திரியத்துடைய சக்தி மாறி அது காதுகளுக்கு போய்விடுகிறது. கால் சரியில்லாதவங்களுக்கு கையுடைய ஆற்றல் ஜாஸ்தியா இருக்கும். அது
ஒரு வேலை செய்யற விதத்திலேயோ வரைகிறதுலேயோ ஏதோ ஒரு தன்மையில ஜாஸ்தியா இருக்கும். ஸோ காலுக்கு போக வேண்டிய அந்த சக்தி கைக்கு மாறி போகுது. ஸோ இந்திரியங்களுக்கு எந்த ஒரு இந்திரியத்தை நாம் அளிக்கின்றோமோ அந்த இந்திரியத்தோடைய சக்தி இன்னொரு இடத்துக்கு போயிடும். அதைத்தான் பகவான் சொன்னாரு, கட்டுப்படுத்துவது என்பது அழிப்பதல்ல, கட்டுப்படுத்துவது என்பது பலவீனப்படுத்துவதும் அல்ல. ஆதலால் ஆச்சுன்னா உன் மனதை, உன் இந்திரியங்களை உன் மனதான் கட்டுப்படுத்து. உன் மனசால மட்டும்தான் இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாரு. இந்திரியங்களுக்கு என்று தனி இச்சை கிடையாது. இந்திரியங்களுக்கு என்று தனி இச்சை கிடையாது. இந்திரியங்களுக்கு அது மனசுக்கு என்ன தேவையோ அதை உணர்த்தக்கூடிய, அதை நிறைவேற்றிக்கக்கூடிய ஆசை மட்டும், அந்த வேலைக்காரன் மட்டும்தான் இந்திரியம். மனசு என்ன வேலை சொல்லுதோ செய்கின்ற சேவகம் தான் இந்திரியம். எனக்கு நமக்கு ஒரு கேள்வி வரும், எங்க சார் இந்திரியம் நம்ம பேச்சை கேட்கறது? இந்திரியங்கள் நம்ம பேச்சை கேட்கறதே இல்லையே. 4 மணிக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் யாருக்காவது உண்டா? இல்லையா? இந்த 4:30 மணிக்கு காஃபி குடிக்கிறோங்கிற ஒரு பழக்கம் இருந்தா 4:30 மணி ஆச்சுன்னா டைம் பார்க்க வேண்டாம், படுத்திருக்கோமான்னு இருக்க வேண்டாம், இல்ல பஸ்ல போயிருக்கோமான்னு யோசிக்க மாட்டோம். 4:30 மணி ஆச்சு அந்த காஃபி குடிக்கிற டைம் வந்தா அந்த அடுப்படிக்கு போகணும், நம்ம போகணும் கூட இல்லை, தட்டு தடுமாறி எழுந்து கூட அந்த அடுப்படிக்கு போயிடுவோம். அங்க காஃபி இருந்தா காஃபியை போட்டு குடிச்சிட்டு திருப்பி வந்துடுவோம். சப்போஸ் காஃபி இல்லைன்னா அப்ப வர கோபத்துக்கு எதுக்க பகவானே வந்தாலும் எரிச்சுக்குவோம். அத்தனை கோபம் வரும். இது நீங்க அனுபவப்பட்டதுதான். இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைப்போம். ஸ்வீட் சாப்பிட்றப்ப சுகர் சக்கரை வியாதி இருந்தா தெரியும், நான் எப்படினாலும் சாப்பிடாம இருக்கும், சக்கரை சாப்பிடாம தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கடையை பார்த்தா தானே கடைக்கு போயிருது, நினைக்கிறேன் இந்த கை தானே எடுத்து வாயில போட்டுருது. இந்திரியங்கள் கட்டுப்பாடற்ற நிலையில் இது நடக்கிறது. இந்திரியங்களுக்கு ஆனால் தனி ஒரு இச்சைகள் கிடையாது. இந்திரியங்கள் அனைத்துமே மனதினுடைய வேலைக்காரனே, மனதினுடைய வேலைக்காரன். மனசுக்கு என்ன சொல்லுதோ அதை நிவர்த்தி பண்றது மட்டும்தான் இந்திரியங்களுடைய வேலை. இந்திரியங்கள் மனசுடைய வேலைக்காரன் மட்டும்தான். மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யற வேலை மட்டும்தான். அதனால அர்ஜுனா உன் மனதை கட்டுப்படுத்து, மனதால் இந்திரியங்களை கட்டுப்படுத்து அப்படின்னு பகவான் சொன்னேன். அர்ஜுனன், ஓ கிருஷ்ணா, நான் தப்பா சொல்லிட்டேன், என் மனதின் மூலம் என் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உன்னை நான் சேர்கிறேன் பகவான் சொல்றாரு. நான் முடிக்கவே இல்லையடா, அதுக்குள்ள நீ இருக்கு சொன்ன. இந்திரியங்களின் பெரிது மனம், இந்திரியங்களுடைய எஜமான் மனம். நான் சொன்ன இல்லையே சொல்லல. ஆனால் மனசுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. மனசுக்குன்னு சில செயல்கள் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த பஞ்ச பூதங்கள்ல என்ன இருக்கோ அதை பஞ்ச இந்திரியங்களால உணர்ந்துக்க முடியும். பஞ்சபூதங்கள்ல என்ன இருக்கோ அதை பஞ்ச இந்திரியங்களால உணர்ந்துக்க முடியும். அந்த உணர்ந்துக்கிறவர்களை மட்டும்தான் மனசுக்கு தெரியுமே அன்றி இது நல்லா கெட்டதா, வேணுமா வேண்டாதா, விருப்பா வெறுப்பா, சரியா தப்பா, எதனுடைய சப்தம், இப்படி பிரிச்சு பார்க்கிற சக்தி மனசுக்கு கிடையாது. ஒரு இந்திய கண்ணில் பார்க்க வேண்டிய ஒரு பொருளை வாயில வச்சு ஒன்னால உணர முடியாது. ஒரு ஸ்வீட்டை கண்ணில் பார்த்து உணர முடியுமா? அதை வாயில வச்சா மட்டும்தான் உணர முடியும். ஸோ இந்திரியங்கள்ல எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி மட்டும்தான் மனசுக்கு இருக்கு என்று மனசுக்கு வேற ஒன்றும் தெரியாது. மனசால எவ்வளவு பெரிய கற்பனைகளை வேணாலும் உருவாக்கிக்கலாம். மனசால எவ்வளவு பெரிய கற்பனைகளை வேணாலும் உருவாக்கிக்கலாம். இந்த இடத்துல நீங்க 2 பேசுறதாவும் கற்பனை பண்ணிக்கலாம், நான் அந்த இடத்துல உட்காந்து கேட்கறதாவும் கற்பனை பண்ணிக்கலாம், இல்ல இந்த இடத்துல உட்காந்து வீட்டுல என்ன நடக்கிறதும் கற்பனை பண்ணிக்கலாம், இல்ல அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆகணும்னு நினைச்சாலும் கற்பனை பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயங்களை வேண்டுமானாலும், கற்பனை சக்திகளை வேண்டுமானாலும் மனசை உருவாக்கி கொள்ள முடியும். எந்த விதமான சக்திகளை வேண்டுமானாலும் மனசால் உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் நம் மனதால் உருவாக்கப்பட்ட கற்பனை சக்திகளை